வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் சாமி தரிசனம். புதுச்சேரியில் 8 பேரிடம் ரூபாய் 2,37,000 இணைய வழியில் மோசடி, போலீசார் விசாரணை. தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம், ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பராணேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இங்கு சனி பகவான் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் நலன்குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தனது குடும்பத்தினருடன் வந்து சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவரை மாவட்ட பாஜகவினர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், சிவன், அம்பாள் உள்ளிட்ட சன்னதிகளில் தரிசனம் செய்த பின்னர் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அப்போது சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அவருடன் காரைக்கால் மாவட்ட பாஜகவினர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். இணை அமைச்சர் எல் முருகனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 8 பேரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் 2.37 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சுந்தரி. இவரது கைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அவரது உறவினர் போல உதவி கோரியுள்ளனர். இதனை நம்பிய சுந்தரி ரூபாய் 80,000 அனுப்பினாராம். அதன் பிறகே அவர் மோசடி நபர்களுக்கு பணம் அனுப்பியதை அறிந்து இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரி பிரபல ஆசிரமத்தைச் சேர்ந்த கிரண், இவரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் 19,000 மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் அமீர். இவர் மர்ம நபர்கள் ஏற்படுத்திய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தாராம். அதன்படி பங்குச்சந்தையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர்கள் கூறியதை நம்பி பல தவணைகளாக ரூபாய் 73,000 செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரி சண்முகாபுரத்தைச் சேர்ந்த மல்லிகாவிடம் ரூபாய் 20,000, காரைக்கால் கோகுலகிருஷ்ணனிடம் ரூபாய் 28,000, சுரேந்தர் என்பவரிடம் ரூபாய் 6,000, ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த சதீஷ்குமாரிடம் ரூபாய் 6,000, கோபாலன்கடை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபரிடம் ரூபாய் 5,000 என மொத்தம் 8 பேரிடம் ரூபாய் 1.94 லட்சத்தை மோசடி செய்தவர்கள் மீது புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறை அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் SSLC, HSC, ITI, டிப்ளமோ, UG, PG டிகிரி, இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்கள் பங்கேற்றனர். இதில் 40க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று 2,000க்கும் மேற்பட்ட வேலையிடங்களை பூர்த்தி செய்தனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் படிப்பை முடித்த மாணவர்கள் வருகை தந்து தங்களது படிப்பிற்கு ஏற்ற வேலைகளை தேர்ந்தெடுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி பனித்திட்டு கடல் முகத்துவாரத்தில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த தமிழரசன் உமா தம்பதியின் இளைய மகன் 13 வயதான சபரீஸ்வரன் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் நேற்று தனது நண்பர்கள் 5 பேருடன் பனித்திட்டு கடல் முகத்துவார பகுதிக்கு சென்று குளித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சபரீஸ்வரன் கடலில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சபரீஸ்வரனை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். தொடர்ந்து அவரது சடலம் உடல் கூராய்வுக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் 2001ஆம் ஆண்டு போடப்பட்ட வழக்கிற்கு 24 ஆண்டுகளுக்கு பிறகு புதுவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரம சமையல் கூடத்தில் நடந்த முறைகேடுகளை தட்டி கேட்ட மறைந்த ஜெயஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு பாலியல் மற்றும் அடித்து துன்புறுத்தியதற்கு நீதி கேட்டு போராடிய இளைய சகோதரி ஹேமலதா பிரசாத் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 சகோதரிகளுக்கு எதிராக ஆசிரம நிர்வாகிகள் தூண்டுதல் பேரில் நடத்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக கடந்த 2001ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரவிந்தர் ஆசிரம நிர்வாகிகளுடன் கடந்த 2001ஆம் ஆண்டு தொடங்கிய பிரச்சனைகளுக்கு 14 ஆண்டுகள் போராடி 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறை அரவிந்தர் ஆசிரம நிர்வாகிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அரவிந்தர் ஆசிரமத்தை மட்டுமே நம்பி தனது உழைப்பால் வந்த அனைத்து சொத்துக்களையும் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு தானமாக அளித்துவிட்டு தனது 5 மகள்களை ஆசிரமத்திற்கு அனுமதித்த தாய் தந்தை உட்பட 7 பேரும் வாழ வழியின்றி கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தை உலுக்கியது. கடலில் குதித்த 7 பேரில் 3 பேர் சடலங்களாகவும் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டனர். அதில் மயங்கி கிடந்த வழக்காடி ஹேமலதா பிரசாத் கற்பழிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவம் புதுச்சேரியை போராட்ட களமாக மாற்றியது. இந்த குடும்பத்தின் இழப்பிற்கு நீதி கிடைக்க புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகளும் போராடின. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆசிரம சகோதரி ஹேமலதா பிரசாத் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஆசிரம நிர்வாகிகள் பெற்றிருந்த அனைத்து ஆணைகளையும் ரத்து செய்ததோடு ஹேமலதா பிரசாத் ஆசிரம உறுப்பினர் என்பதை உறுதி செய்து அவரை அரவிந்தர் ஆசிரமத்தில் அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் முத்திரையர்பாளையம் பகுதியில் மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு ஆகிய தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையர்பாளையம் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் ராகவேந்தர் எழுச்சி உரையாற்றினார். பொருளாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலர் NSJ ஜெயபால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொறுப்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இதில் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஜெரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, சேவியர், சக்திவேல், முருகன், உத்திரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணேஷ், சுரேஷ், கனகராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் முக்கிய தீர்மானங்களாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அனைத்து இடங்களையும் கைப்பற்ற வேண்டும், அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றிக்கு பாடுபட வேண்டும், புதுவையில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே என்ஆர் அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டப்பணிகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி கட்சியை பலப்படுத்துவது அவசியம். கடந்த 4 ஆண்டுகளில் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுத்திய முதியோர் உதவித்தொகை உயர்வு, சமையல் எரிவாயு மானியம், மகளிர் உதவித்தொகை தற்போது ரூபாய் 2500 என உயர்த்தி அறிவித்த திட்டம் ஆகிய அனைத்து திட்டங்களை பற்றியும் பயனாளிகளை சந்தித்து அவர்களை என்ஆர் காங்கிரசின் வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டியது அவசியம். அதற்காக வட்டார, கிராம, தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகள் குழு பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலமேலுமங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் அமைந்துள்ள வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலமேலுமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கும் சீர்வரிசையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாலையில் சேஷ வாகனத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலமேலுமங்கா தாயார்
சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியை ஒட்டியுள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்த வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆரோவில்லில் பெரும்பாலும் செம்மண் காடுகள் நிறைந்துள்ளன. இந்த நிலையில் ஆரோவில்லில் உள்ள மாத்திர் மந்திர் அருகே உரிய அனுமதியின்றி ஆரோவில் நிர்வாகம் செம்மண் எடுப்பதாக வருவாய்த்துறை மற்றும் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை செய்ததில் அவர்கள் உரிய ஆவணமின்றி செம்மண் எடுத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மண் அள்ள பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரோவில்லில் சாலை அமைக்க மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்போது ஆரோவில் நிர்வாகத்தினர் செம்மண் எடுத்த சம்பவம் ஆரோவில் வாசிகள் மற்றும் உள்ளூர் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாளில் பொதுமக்களின் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹேவில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் நடைபெற்றது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஐஜிபி சத்யசுந்தரம் தலைமையில் எஸ்பி வீரவல்லவன் மற்றும் வடக்கு பிரிவு ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் காரைக்கால், மாஹே, மங்களம், தவளக்குப்பம் சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 275 பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார் அளித்தனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் எதிர்கால ஆசிரியர்களை சிறப்பு ஆசிரியர்களாக மாற்றும் பயிற்சி திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் எதிர்கால ஆசிரியர்களை சிறப்பு ஆசிரியர்களாக மாற்றும் பயிற்சி திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனங்களிலிருந்து போப் ஜான்பால் கல்லூரி, விவேகானந்தா கல்லூரி படிக்கும் 2ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவ மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆயுர்வேதா சித்த மருத்துவர் டாக்டர் ஜாய் இமானுவேல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அரசு மனநல மருத்துவர் டாக்டர் அரவிந்தன் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மனநல மருத்துவர் டாக்டர் ஷர்மி அவர்களுடன் இணைந்து பள்ளி தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் இந்த பயிலரங்கத்தில் நியூரோ மாறுபாடு கொண்ட குழந்தைகள் எதிர்கொள்ளுதல், கற்றல் சவால்களில் அவர்களின் திறனை மேம்படுத்துதல், முறைகள் மற்றும் இணைப்பு கல்வியின் முக்கியத்துவம் போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களின் மூலம் கல்வி சூழலை உருவாக்க உதவும் சிறப்பு கருத்தரங்கமானது சிறப்பு மாணவர்களுக்கு ஒளிமிக்க எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் பல நடைமுறை வழிகளை கூறப்பட்டது. பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் சிறப்பு குழந்தைகளின் சவால்களையும் அவர்கள் எதிர்கொண்ட கஷ்டங்களையும் உருக்கமாக பகிர்ந்தனர். இப்பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்த பின்னர் அவர்கள் வாழ்வியல் முன்னேற்றங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்தனர். தேசிய கீதத்துடன் விழா நிறைவடைந்தது.
காட்டேரிக்குப்பம் சாலையில் இயங்கி வந்த பாலிபேக் தனியார் தொழிற்சாலையை மூட வந்த வங்கி அதிகாரிகளுடன் தொழிற்சாலை உரிமையாளரும் பணியாற்றிய தொழிலாளர்களும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பத்துக்கண்ணு காட்டேரிக்குப்பம் சாலையில் இயங்கி வந்த பாலிபேக் தனியார் தொழிற்சாலை வில்லியனூர் இந்தியன் வங்கியில் 90 லட்சம் கடன் பெற்று தொழிற்சாலை நடத்தி வந்தது. இந்த நிலையில் கொரோனா காரணமாக தொழிற்சாலை கடந்த 4 ஆண்டுகளாக இயங்காமல் உள்ளது. அதில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கும் எந்தவித செட்டில்மெண்ட்டும் செய்யாமல் இருந்து வந்த நிலையில் வாங்கிய கடனுக்கு மாதம் தவணை செலுத்தி வந்தது. இந்த நிலையில் வங்கி மேலாளர் கம்பெனி உரிமையாளருக்கு தெரியாமல் கம்பெனி இடத்தை விஜயராகவன் என்பவருக்கு சுமார் 3 கோடி மதிப்புள்ள இடத்தை வெறும் 45 லட்சத்திற்கு ஏலமிட்டுள்ளதாக கம்பெனி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அதன் காரணமாக நேற்று தொழிற்சாலைக்கு சீல் வைக்க காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையின் பாதுகாப்போடு வந்த வங்கி நிர்வாகிகளும் ஏலம் எடுத்த ராஜசேகரின் ஆட்களும் தொழிற்சாலைக்கு வந்தனர். இந்த செய்தி அறிந்து தொழிற்சாலை உரிமையாளரும் பணியாற்றிய தொழிலாளர்களும் அங்கு திரண்டு வந்தனர். தொழிற்சாலை உரிமையாளர் வாங்கிய கடனுக்காக 4 பங்காக 11,25,000 ரூபாயை வங்கியில் டிடியாக செலுத்திய ஆவணங்களை காவல்துறை அதிகாரிகளிடம் தொழிற்சாலை உரிமையாளர் வழக்கறிஞர்கள் காண்பித்தார்கள். ஆனாலும் இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. தொடர்ந்து ஏதும் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டனர். அதன்பின் வங்கி தரப்பிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜப்தி ஆர்டர் காலாவதியானதாக இருந்ததாக கம்பெனி தரப்பினர் கூறினர். புது ஆர்டர் வாங்கி வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியதாக தெரிகிறது. இதன் காரணமாக சீல் வைக்க முடியாமல் வங்கி அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. துத்திப்பட்டு திருப்பூர் குமரன் அரசு ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் திருப்பூர் குமரன் அரசு ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் சொக்கலிங்கம், உள்ளூர் முக்கிய பிரமுகர் ராதாகிருஷ்ணன், பேங்க் ஆஃப் பரோடா மேலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினர். தலைமை ஆசிரியர் தேன்மொழி ஆண்டறிக்கையை வாசித்தார். ஆசிரியர் கண்மொழி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியர் சச்சி விழாவினை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சிசிலி ஷர்மிளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பள்ளி மேலாண்மை குழு தலைவி அன்பரசி முன்னிலை வகித்தார். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் ஜெயசித்ரா, தேவி, மீனாட்சி, கல்பனா மற்றும் பள்ளி ஊழியர்கள் ஷர்மிளா, ரஞ்சிதம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் தாதா சாஹேப் கன்சிராமின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் தாதா சாஹேப் கன்சிராமின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் சங்கர், மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தில், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன், நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் ராமச்சந்திரன், மங்களம் தொகுதி தலைவர் சகஸ்ரராமன், சச்சிதானந்தம், புருஷோத்தமன், மாநில பொதுச் செயலாளர்கள் முருகன், பழனி, மாநில செயலாளர்கள் பாண்டியன், பாண்டியராஜ், முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம். பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். ஜி மாயாவதிக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் 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 பீம். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதியில் கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் மேம்படுத்திக் கொள்ள ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற பல்வேறு உதவிகளை கோ மக்கள் நல இயக்கம் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வருகிற மார்ச் 31ஆம் தேதி நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி இஸ்லாமியர்கள் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதி முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு முதல் கட்டமாக கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக அதன் இயக்குனர் இளங்கோ அவர்கள் 5 கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய தொகுப்பு வழங்கப்பட்டது.
இதில் மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள், நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த பெரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாசிமக திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் காமராஜர் நகர் தொகுதி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தல் படியும், பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்கவும், புதுவை மாநில செயலாளர் வழிகாட்டுதல் படியும், ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் வழியில் புதுவை காமராஜர் சாலை, அவ்வை திடல், சாரம் பகுதிகளில் மாசிமக திருவிழாவையொட்டி 13ஆம் தேதி இரவு காமராஜர் நகர் தொகுதி தொண்டர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி தொண்டர்கள் ராம்குமார் மற்றும் மகேஷ் தலைமையில் இதர தொண்டர்கள் ஃபெலிக்ஸ் வீராஸ், முருகன், மதன், கார்த்தி, செந்தில், ஷரண், சிவா, அன்பு, சுரேஷ், பிரபா, மணி, தமிழரசன், மோகன், காந்தி, கபிலன் மற்றும் பலர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்வை சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் சாமி தரிசனம். புதுச்சேரியில் 8 பேரிடம் ரூபாய் 2,37,000 இணைய வழியில் மோசடி, போலீசார் விசாரணை. தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம், ஏராளமான மாணவர்கள் பங்கேற்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.